பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வாக்கியத்திலே 2 சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும், தேவனை துதிக்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகையில் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் ஜனங்களுக்குள்ளே ஒரு கம்பீர சத்தம் உண்டாகிறது. இந்த நாளிலே தேவனுடைய கிருபை என்று நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனும் சொல்லுகிறான். 1 நாளாகமத்திலே 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு மோசமான நிலையை கடக்கக்கூடியதாய் போய்விடும். எப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் தமது புதிய கிருபையினால் நம்மை அலங்கரித்து நடத்துகிறாரோ, அந்த கிருபையிலே நாம் அனுதினமும் பலப்படுகிறவர்களாக, நிலை நிற்கிறவர்களாக, வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் அவனுக்கு ஒரு தகுதியை கொடுப்பதுதான் கர்த்தருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே அது ஒரு பூஜ்ஜியத்திற்கு சமமான ஒரு நிலை. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை சார்ந்துதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் மனுஷர்கள் மத்தியில் கூட நமக்கு நல்ல ஒரு கனமோ அல்லது ஒரு தயவோ கிடையாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் என்று சொன்னால் அவனை தேவனே உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த நிலையிலே வைப்பார். யோசேப்புக்கு அதிகாரத்துவத்தின் கண்களிலே கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. ஆகவே இந்த கிருபை கிடைத்தவர்களை பார்க்கிற பொழுது ஒன்றுமே தகுதியே அற்ற நிலையில இருக்கிற பிள்ளைகளை தேவன் தகுதிப்படுத்தி, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் கிருபை பெற்றவனாய் அந்த ஸ்தலத்திலே அவன் மிகுந்த ஒரு உன்னத ஒரு நிலையை அடைந்தான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே சவுலுக்கு பின்பதாக கர்த்தர் அவனையும் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவனை ஏற்படுத்தி இருந்தார். யோபனுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. நோவாவுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆகவே இப்படி சொல்லப்பட்ட ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்விலே கர்த்தருடைய கிருபை இருந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலைக்கு கடந்து போனது. இன்றைக்கும் இந்த கிருபை சார்ந்து நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதங்களை நாம் அடைவதற்கு தேவன் வழிவகுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை இல்லாமல் பக்தன் இப்படியாக கூட பாடுகிறதை நாம் கேட்கிறோம். உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதையா என்று ஒரு தேவனுடைய ஊழியன் பாடுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உங்க கிருபை எங்களுக்கு அதிகமாய் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் மேல இந்த நாளிலே உம்முடைய விசேஷித்த கிருபையானது எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஆண்டவரே, நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் எங்கள் வாழ்விலே நீர் தந்து எங்களை அற்புதமாய் நடத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.